அண்மை செய்தி, அதிரடி செய்தி, மிகவும் பரபரப்பான செய்தி. திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஆவடி பகுதியில் அதிமுக வட்ட செயலாளருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கும் அதிர்ச்சி செய்தி இது. அதிமுகவின் வட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜசேகரின் கழுத்து, தலை, முகம் என சரமாரியாக வெட்டிவிட்டு சென்ற மர்ம நபர்கள் குறித்து தீவிர தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் இருப்பதாகவும் இது வழக்கு பதிந்து திருமுல்லைவாயல் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுதாகர் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மிக அதிர்ச்சியான சம்பவம் சுதாகர். அதிமுக வட்ட செயலாளருக்கு தலை, கழுத்து போன்ற பல்வேறு பகுதிகளில் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. உங்கள் கூடுதல் விவரங்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். ஆவடி அடுத்த திருமுல்லைவாயல் 8வது வார்டு அதிமுக வட்ட செயலாளராக இருப்பவர் ராஜசேகர். இவர் திருமுல்லைவாயல் எட்டியப்பன் நகர் சிவன் கோவில் அருகில் உள்ள காலி விளையாட்டு மைதானத்தில் 2 பேருடன் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்த மர்ம நபர்கள் ராஜசேகரை கழுத்து, தலை, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளனர். மேலும் இவருடன் இருந்த இருவரையும் வெட்டிவிட்டு அந்த மர்ம நபர்கள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருமுல்லைவாயல் காவல்துறையினர் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தவரை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பின்னர் கொலைவெறி தாக்குதலுக்கு என்ன காரணம், தொழில் பிரச்சனையா அல்லது முன்விரோதம் காரணமா என்ற பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். திருமுல்லைவாயல் பகுதியில் அதிமுக வட்ட செயலருக்கு சரமாரியாக அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மோகன்ராஜ், நிச்சயமா எங்களுக்கே இந்த செய்தி பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சுதாகர், நன்றி.